இப்போ ஒரு நல்ல சட்டை போட்டிருக்கேன், நல்ல பேண்ட் போட்டிருக்கேன். இது முதற்கொண்டு அம்மா தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது எல்லாமே. நல்லா நல்லா வந்து உலகத்தை வெளில போய் ஃபேஸ் பண்ணணும், நல்லா தைரியமாக இருக்கணும். இப்போ இந்த படம் ஃபேரி டெய்ல் பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு பேனரை நான் ஸ்டார்ட் பண்ணதே வந்து அம்மா கொடுத்த தைரியம் தான். ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும் எனக்கு? அம்மா தான் எல்லாமே எனக்கு. அண்டு அப்பா எனக்கு ஆக்சுவலி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து சீட்டு கிடைக்கல அப்படின்றது வந்து எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்துச்சு தான். பட் அவர் மேலே இருந்த ரெஸ்பெக்ட், மரியாதை எனக்கு எப்போவுமே போகாது. எங்கள் 2 பேருக்குள்ள ஆக்சுவலாக ஆகாது, நாங்கள் பேசிக்கவே மாட்டோம், நிறைய இடங்களில் வந்து பேசிக்க மாட்டோம். பட் இன்றைக்கி அவர் என்னை பாராட்டும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்டு அவர் வந்து எனக்கு இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இருந்தார். நான் இல்லை ஸ்பாட்டில் அப்படின்னாலும் அவர் இருந்தால் எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட நிறையா வேலைகள் அவர் தான் எடுத்து எல்லாமே பண்ணார். இப்படி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். தேங்க்யூ. இந்த ஒரு மேடைக்காக பல வருடங்கள் காத்துட்டு இருந்தேன். இந்த ஒரு மேடையை பயன்படுத்தி எங்கள் அம்மா அப்பாவுக்கு 2 பேருக்குமே நன்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதை நான் சொல்லிட்டேன். அண்டு தேங்க்யூ. இந்த சிறப்பு விருந்தினர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் வந்ததுக்கு, என்னை வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்து பத்திரிகையாளர்கள், பிரசன்ட் மீடியா, அதாவது என்னுடைய ஒத்த தாமரை ஆல்பம் சாங் 45 மில்லியன் ப்ளஸ் ஆனதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து பிரசன்ட் மீடியா தான். அதுவுமே நிக்கில் முருகன் சார் தான் பண்ணார். நிக்கில் முருகன் சார் வந்து எனக்கு வந்து ஃபேமிலி மாதிரி. எப்போ கால் பண்ணாலும் ஒரே ரிங்கில் எடுத்துருவார். எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அவர். எப்படி என்னுடைய ஒத்த தாமரை பாட்டுக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுத்தாரோ, அந்த மாதிரி இந்த குட்டிமா பாட்டுக்கு அண்டு நம்ம ஜின் படத்துக்காகவும் இப்போ வரைக்குமே எனக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது மிகப்பெரிய நன்றி நிக்கில் முருகன் சார். நான் விஜய் சார் கிட்ட ஒர்க் பண்ணதில் அவர் அடிக்கடி என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவார், பேஷன்ஸ் அண்ட் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அதை பற்றி நிறையா பேசியிருக்கோம். ஆக்சுவலி எந்த ஒரு வெற்றி தோல்வி எது வந்தாலுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அண்டு ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது என்னுடைய வேர்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அவருடைய விஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்டு எங்கள் 2 பேருக்குமே இந்த படம் வந்து ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான படம். அவர் இந்த படத்துக்காக நிறையா டெடிக்கேட்டடாக வேலை பார்த்துருக்காரு, நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நான் சொல்கிறப்போ இந்த படம் உங்களுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான எல்லா விஷயமும் அமையும். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. அண்ட் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஹீரோ ஆகணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். அண்டு தேங்க்ஸ் அ லாட். அப்புறம் நான் கடைசியாக அண்டு பிஸ்னஸ், இந்த படத்துக்கு பிஸ்னஸ் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. ஹிந்தி பிரதீப், அப்புறம் மா ஸ்டுடியோஸ் கார்த்திக் சார் அண்டு நாயுடு அண்ட் பிக் ஃபிஷ் சினிமா ஓடிடி பண்ணியிருக்காங்க, ஓடிடி சேட்டலைட். அண்டு இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். உங்கள் கூட நான் அடுத்தடுத்த படங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அண்ட் கடைசியாக ஒருத்தருக்கு நான் வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னா அது நான் தான், டைரக்டர் டிஆர் பாலா. என்ன அப்படின்னா ஃபேரி டெய்ல் பிக்சர்ஸ்னு ஒரு பேனரை ஸ்டார்ட் பண்ணுறேன். எந்த நம்பிக்கையில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் தெரியல. அம்மாவோட நம்பிக்கை எனக்கு கொடுத்து அந்த ஃபேரி டெய்ல் பிக்சர்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இது வரைக்கும் என்னுடைய ஆட்ஸில், ஆல்பம் சாங்ஸில் சேர்த்து வச்ச எல்லா பணத்தையுமே வந்து இந்த படத்தில் நான் போட்டிருக்கேன். அண்டு அவங்க சொன்னது எல்லாமே உண்மை தான். ஓரளவுக்கு பிஸ்னஸ் பண்ணியாச்சு. பட் தேட்டர் கீழமே நான் ரொம்ப நம்பியிருக்கேன். அண்டு இந்த ஜின்னுன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து மலேசியாவில் ஒரு ஆட் பண்ணும்போது அங்கே என்னுடைய ரிலேட்டிவ் வந்து வீட்டில் ஜின் வளர்த்துட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இது வந்து ஜின்னு, இது வந்து நாய் பூனை வளர்க்குற மாதிரி வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க. இதுக்கு வந்து பால் பிஸ்கெட்லாம் கொடுப்பாங்க. இதை வளர்க்குறதா இருந்தால் 3 கண்டிஷன் இருக்குது. தண்ணி படக்கூடாது, சூரிய ஒளி படக்கூடாது, அண்டு நைட்டில் தான் சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல இதெல்லாம் இருக்குமா ஆக்சுவலி நான் நம்புவேன். ஏன்னா எனக்கு வந்து எந்த அளவுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கோ அந்தளவுக்கு பேய்கள் மேலேயும் அமானுஷங்கள் மேலேயும் நம்பிக்கை இருக்குது. அவங்க சொல்லும்போது அதை நம்ம வந்து கிண்டலாவோ இல்லை வந்து அதை வந்து ஒரு சாதாரணமாகவோ எடுத்துக்கலனா. ஏன்னா அதை அவங்க ரொம்ப பிலீவ் பண்ணுறாங்க. இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து அந்த மாதிரி. ஸோ வந்து இது பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன விஷயங்களை நான் ரிசர்ச் பண்ணும்போது இது வந்து
கூகுளே இருக்குது. அந்த தொயோன்ற வார்த்தையில் நீங்கள் இப்போ டைப் பண்ணிங்கன்னா கூட அதை பற்றின விஷயங்கள் வரும். அண்டு அந்த 3 கண்டிஷன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே அதில் வருது. ஸோ இதை வந்து அவங்க ரொம்ப நம்பிக்கையாக அதை இது பண்ணுறாங்க. ஸோ நான் அதை எடுத்து ஒரு கதையாக நான் பண்ணேன். கருந்தல் ராஜ் சாரோட உட்காந்து ஃபுல்லாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அதை பற்றின நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணி அதை வந்து நாங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவாக நாங்கள் பண்ணோம். ஸோ அந்த படத்தை பற்றி நான் ஒரு ரிசர்ச் பண்ணும்போது ஒரு மலேசியா மந்திரவாதிகிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, இதை நீங்கள் வந்து காமெடியெல்லாம் பண்ணாதீங்க, சீரியஸாக பண்ணணும். இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ சீரியஸாக பண்ண முடியுமோ அவ்வளோ சீரியஸாக பண்ணுங்கள். பட் நான் இங்கே வந்துட்டு மொத்தமாக வந்து காமெடியாக தான் பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி இது ஆக்சுவலி ஹாரர் காமெடி. அதுக்கேற்ற மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய அமானுஷங்கள் நடந்தது. நாங்கள் எடுக்க போகிற மொதல் சீன்லேயே ஆக்சுவலி ஹீரோ வந்து அந்த ஜின் பாக்ஸை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வராரு. அப்போ வரைக்கும் வெயில் தான் அடிச்சிட்டு இருந்துச்சு. சடனாக பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. பயங்கர காற்று அடிக்குது. ரொம்ப அப்படியே ஒரு அமானுஷமான ஒரு விஷயமா நடந்துச்சு. அப்போது எல்லாருமே ஆக்சுவலி பயந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, ஹீரோயினுக்கு அண்டு வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் பிரச்சனைகள், கொஞ்சம் விஷயங்கள் எல்லாமே பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் நடந்தது. அப்போ தான் நாங்கள் எல்லாருமே பிலீவ் பண்ணுறோம், இதெல்லாம் இருக்குது, இந்த விஷயம்லாம் இருக்குது. அதை நம்ம வந்து ஒரு விஷயமாக அப்படி பொருட்படுத்தாமல் அப்படி விட்டுறக்கூடாது, எல்லாமே கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த ஜின்னுன்ற அந்த ஒரு விஷயங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, நான் வந்து ஒரு பெரிய ஹீரோ கிட்டே போயிட்டு நான் கதை சொன்னேன் இந்த படத்தை. இப்போது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கதையை கேட்குறாரு. ஆக்சுவலி அதுக்கு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்து செட் பண்ணி அந்த ஹீரோ கிட்டே போய் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி முதல்ல ஓகே பண்ணிட்டாங்க இந்த கதையை. அதுக்கப்புறம் அந்த பெரிய ஹீரோ கிட்டே போய் நான் கதை சொல்கிறேன். அந்த ஹீரோ வந்து என்ன சொல்கிறாரு, கதை சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் பண்ணீங்க, எப்படிங்க இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க, சூப்பராக பண்ணியிருக்கீங்க இந்த கதை. அண்டு நான் பார்த்த 5 பெஸ்ட் டைரக்டர்ஸில் நீங்கள் ஒரு டைரக்டர் அப்படி இப்படின்னு பயங்கரமாக புகுந்தார். அண்டு உடனே அந்த ப்ரொடியூசர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்போ அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, நம்ம வந்து இந்த ஸ்கிரிப்டில் வந்து என் ஸ்டைலில் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம், ஒரு 5 சிட்டிங் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் சரி சார், ஓகே சார், அப்போ 5 சிட்டிங் உட்காருவோம், சூப்பர் அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டார். அட்வான்ஸ் கொடுத்து எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த 5 சிட்டிங்கிறது பார்த்திங்கன்னா 2 வருஷங்க. 2 வருஷம், 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, திருப்பி ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, திருப்பி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, அந்த மாதிரி 2 வருஷம் அப்படி போயிட்டே இருக்குது. அந்த ப்ரொடியூசரும் சொல்கிறாரு, இல்லைங்க அவர் பெரிய ஆர்டிஸ்ட்டு, அவர் சொல்லுவார், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நீங்கள் புது டேரக்டர் தானே, கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கன்ட்டு பொறுமையாகவே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் ஒவ்வொரு வாட்டி இப்போ எழுதும்போது ஸ்கிரிப்ட் மாறுது, ஒரு கட்டத்தில் அப்படி ஸ்கிரிப்ட் மாறுது. ஓகே ஃபைன், நானுமே சரி ஓகே, நம்ம வந்து அந்த ஜின்னுன்ற ஒரு கான்செப்டை வச்சு ஒரு கமர்ஷியலாக படம் பண்ணுறோம், அப்போது அவருக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, அவருக்கு வந்து ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் அந்த படம், சரிங்களா. இப்போ வந்து நான் போகிறேன் அந்த பெரிய ஹீரோ கிட்ட போயிட்டு, ப்ரொடியூசரும் வந்து இல்லைங்க படம் சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு, நம்ம உடனே போகிறோம், போயிட்டு டேட்ஸ் கேட்குறோம், அவர் டேட்ஸ் கொடுத்தாருன்னா நம்ம இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசரும் நானும் அவரை பார்க்குறக்காக போகிறோம். நான் ஆக்சுவலி அந்த ஹோட்டலில் சொன்னால் கூட நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க அது எந்த ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் போனேன் அந்த ஹோட்டலுக்கு, மேலே அவரை பார்க்க போகிறேன். அவர் வந்து அந்த ஒரு ஜெயிச்ச அந்த ஒரு விஷயத்தில் இருக்கார். பயங்கரமான ஹிட் அந்த படம். உட்காந்துட்டு இருக்கு. ஒரு ப்ரொடியூசரை உட்கார சொல்கிறாரு. நான் வரேன், என்னை உட்கார கூட சொல்லலை. என்னை பார்த்து என்னை கேட்குறேன், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் வந்து சார், நான் டிஆர் பாலா சார், உங்களுக்கு கதை சொல்லியிருக்கேன் சார், நான் வந்து ஜின்னுன்ற ஒரு கதை சொல்லியிருக்கேன் சார், அந்த கதை கேளுங்க சார். சாரி, ஆல்ரெடி கேட்டு எல்லாம் ஓகே பண்ணி இப்போ ஷூட்டிங் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க சார், நம்ம அடுத்து ஷூட்டிங் போகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீங்கள் முதல்ல இருந்து அந்த கதையை சொல்லுங்கள் பார்ப்போம், என்னென்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் வந்து முதல்ல இருந்து அந்த கதையை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் மொத்தம் 60 சீனு. ஒவ்வொரு சீனாக சொல்கிறேன். நிறுத்துங்க, இந்த இடத்துல தான் நான் மாற்ற சொன்னேன். இல்லை சார், நான் அதை மாற்றிட்டேன் சார், இப்போ பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அந்த லைனை நான் சொல்கிறேன், சரிங்களா. அதுக்கப்புறம் திருப்பியும் அடுத்தது கொஞ்சம் தூரம் போகுது. அவருடைய செய்கைகளே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருந்தது அப்போது ஆக்சுவலி, சரிங்களா. நான் சொல்கிறேன் திருப்பியும், இல்லை சார் மாற்றிட்டேன் சார், இது கேளுங்க சார், அதை கேளுங்க சார்னு சொல்லிட்டு அவர் ஆக்சுவலி அவருடைய மைண்ட் செட்டுக்கும் வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்ம வந்து இந்த
எதுக்கு இப்போ இந்த படம் பண்ணோம், இந்த டேரக்டரோட பண்ணோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார் அவர் ஆல்ரெடி. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த சீனை வந்து நீங்கள் ஆல்ரெடி மாற்றிருந்தீங்க, சரி ஓகே இதை வந்து நீங்கள் அப்படியே நடிச்சு காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே பாதியில் நிறுத்திட்டாரு, பாதி கதையோடு அப்படியே நிறுத்திட்டாரு. இந்த சீனை நீங்கள் நடிச்சு காட்டுங்க அப்படின்றாரு. நான் நடிச்சு காட்டுறேன், நான் நடிச்சு காட்டிட்டேன். சரி ஓகே இப்போ 2 கேரக்டர் இருக்காரு, அந்த 2 கேரக்டருமாவே நடந்துக்கு. ஆக்சுவலி படத்தில் 2 கேரக்டர் இருக்குது, 2 கேரக்டராகவே நடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், சார் அது எப்படி சார் இந்த கேரக்டரும் அந்த கேரக்டரும் நானே எப்படி சார் பண்ண முடியும், பரவாயில்லைங்க நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அந்த கேரக்டராகவும் பண்ணேன், இந்த கேரக்டராகவும் பண்ணேன், நான் பண்ணி காமிச்சேன். அவருக்கு அப்போயும் வந்து ஐயோ இதையும் பண்ணிட்டானே, இப்போ அடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இன்னொன்று வேற ஒன்று சொல்கிறாரு. அப்போ என்னால் அதை பண்ண முடியல. அவர் வந்து வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், இல்லை நான் பண்ணலை, நான் வேறு ஆர்டிஸ்ட்டுக்கு நான் டேட்ஸ் கொடுக்குறேன், சாரி நான் வேறு டேரக்டருக்கு கொடுக்குறேன், வேறு ப்ரொடியூசருக்கு கொடுக்குறேன்னு கூட சொல்லியிருக்கலாம். உனக்கு சினிமா தெரியாது, நீ வந்து ஃபிட் ஃபார் சினிமா, உனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொடியூசரை வச்சு என்னை அவமானப்படுத்திட்டாரு. ஆக்சுவலி நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரொடியூசர் வச்சு அவமானப்படுத்தின உடனே நீ வந்து சினிமாவுக்கே லாய்க்கு இல்லை, நீ போயிட்டு எதுக்கு இந்த சினிமாவில் இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன சார் கதை சொல்லி 2 வருஷமாக உங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன், கதையெல்லாம் ஓகே பண்ணிட்டு நீங்கள் 5 பெஸ்ட் டேரக்டர்னு சொன்னீங்க, இப்போ வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நான் சொல்கிறேன் இருப்போம். சொன்னபோது அவர் வந்து இல்லை முடியாது, நான் இந்த கதை இப்போதைக்கு பண்ணல, நான் அப்புறமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அமுச்சிட்டா. அந்த டி நகர்லேருந்து ஆதம்பாக்கம் என் வீடு. ஆக்சுவலாக அந்த ப்ரொடியூசர் தான் என்னை பிக்கப் பண்ணார். அந்த ப்ரொடியூசர் கீழே வந்துட்டோம்னே சொல்லிட்டாரு, இல்லை நான் அந்த ஆர்டிஸ்ட் அந்த டேட் இருந்தால் நான் பண்ணுறேன், இல்லைனா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அங்கே டி நகரில் இருந்து ஆதம்பாக்கம் வரைக்கும் நடந்தே போனேன். கண்ணிலேருந்து தண்ணி அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்குது. நான் அப்போது முடிவு பண்ணி இந்த படத்தை நான் எக்காரணத்துக்கு கொண்டு இந்த படத்தை நான் விட்டுறக்கூடாது. என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சினிமா தெரியாது, நான் சினிமா பண்ண மாட்டேன், எனக்கு வந்து ஃபிட் ஃபார் நத்திங் அப்படின்னு எப்படி அவர் வாயால் பெஸ்ட்டு டேரக்டர்னு சொன்னாரோ, அதே வாயால் ஃபிட் ஃபார் நத்திங் அப்படின்னு சொன்னாரோ, நான் கண்டிப்பாக இந்த படத்தை நான் பண்ணணும், அன்ஃபிட் அப்படின்னு சொன்னாரோ, நான் கண்டிப்பாக இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் நான் வந்தேன். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து எவ்வளோ இது பண்ணாலுமே எனக்கு வந்து திருப்பி எனக்கு என்ன ஒரு கான்ஃபிடென்ஸ்னா, நான் கண்டிப்பாக இந்த படத்தை பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் விஜய் சார் அடிக்கடி சொல்கிறது அக்செப்டன்ஸ். அந்த அக்செப்டன்ஸ் வந்து எனக்கு இருந்ததுனால தான் இப்போ இந்த படத்தை முடித்து பிஸ்னஸ் பண்ணிட்டேன். அண்ட் 30ஆம் தேதி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன், எனக்கு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த படத்தை நான் வந்து அதான் சொல்கிறேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி பையனை மீட் பண்ணேன் எங்கள் ஃப்ளாட்ஸில். அண்ணா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குண்ணா அப்படின்னா, எதுக்காக ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னா, நான் வீட்டுக்கு போயிட்டு ஹோம் ஒர்க் பண்ணோம், ஸ்கூலுக்கு போயிட்டு டீச்சர்ஸ் திட்டுவாங்க, அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்க அப்படின்னு, உனக்கு என்னடா ஸ்ட்ரெஸ்ஸு அப்படி இப்படின்னு போது தான் எனக்கு இந்த மாதிரி இவங்களுக்கு குட்டி பசங்களுக்கு மட்டும் இல்லை, வேறு ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்டிலோ வந்து டாக்டர்களோ இல்லை வெவ்வேறு ஃபீல்டையோ எல்லா நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன்ஸ், ப்ரெஷர் இந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்களெல்லாம் வந்து ஒரு குடும்பமாக, இப்போது எனக்கு வந்து ஒரு அம்மா அப்பா தம்பி அந்த மாதிரி இருக்கும், ஒரு குடும்பமாக போயிட்டு ஒரு தேட்டரில் போயிட்டு ஒரு படம் பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த படம் கண்டிப்பாக அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். நான் வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்லாம் நான் சொல்லலை. கண்டிப்பாக இந்த படத்தை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் என்கேஜிங்காக என்டர்டெய்னிங்காக இந்த படம் இருக்கும். அது கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்றத வந்து நான் தீர்மானமாக சொல்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியா மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு ஒத்த தாமரை எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணிங்களோ அந்த மாதிரி இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை வந்து எனக்கு நல்லபடியாக பண்ணி கொடுங்க, உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன், இவ்வளோ நேரம் நீங்கள் இருந்ததுக்கு, பேஷன்ஸாக இருந்ததுக்கு. அண்ட் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் ஒரே ஒரு நிமிஷம். ஜூன் 30ஆம் தேதி எந்த ஒரு ஹீரோ யாருன்னு நமக்கு தெரியல, சாரி மே 30ஆம் தேதி கண்டிப்பாக 30ஆம் தேதி ஈவினிங் ஷோ பார்த்துட்டு கண்டிப்பாக அவர் உங்களை கூப்பிடுவார் பிரதர். ஆனால் நீங்கள் வந்து அப்போ நீங்கள் இந்த வெற்றி உங்களை எல்லாத்தையும் மாற்றிடும். கண்டிப்பாக வரி பண்ணாதீங்க. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யூ.